தஞ்சாவூரில் 5 ஆண்டுகளாக மூடப்பட்டிருந்த திரு ஆரூரான் சர்க்கரை ஆலை கால்ஸ் நிறுவனத்தின் முயற்சியின் கீழ் மீண்டும் திறக்கப்பட்டதால் கரும்பு விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இனிப்பு பயிராம் கரும்பு பயிரிட்டு இதுவரை வாழ்க்கையில் கசப்பான சம்பவங்களையே கண்டு வந்த விவசாயிகளுக்கு கால்ஸ் நிறுவனத்தால் ஏற்பட்ட மாற்றம் என்ன? பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தை அடுத்த திருமண்டங்குடியில் இயங்கி வந்த திரு ஆரூரான் சர்க்கரை ஆலை 2018-19 நிதியாண்டின் போது நிறுவனம் திவாலாகிவிட்டதாக அறிவித்தது. சர்க்கரை ஆலை இயங்காது என்று அறிவிப்பால் விவசாயிகள் சிலர் கரும்புக்கு பதிலாக மாற்று பயிர் செய்ய தொடங்கிவிட்டனர். கரும்பு பயிரிட்ட விவசாயிகள் அதனை 50 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள குறுங்குளம் மற்றும் கோத்தாரி பகுதிகளில் உள்ள சர்க்கரை ஆலைகளுக்கு சிரமத்திற்கு இடையே அனுப்பி வந்தனர். திருமண்டங்குடியில் சர்க்கரை ஆலை இயங்கினால் போக்குவரத்து செலவு மிச்சம் என்பதை கருத்தில் கொண்ட விவசாயிகள் ஆரூரான் சர்க்கரை ஆலை எப்போது திறக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பில் காத்திருந்தனர். கரும்புக்கு தர வேண்டிய நிலுவைத் தொகை உள்ளிட்டவற்றை தராமலேயே ஆலை மூடிவிட்டதால் ஒருபுறம் விவசாயிகள் போராட்டம் நடத்தி வந்தனர். ஆரூரான் சுகர்ஸ் லிமிடெட் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கி வந்த ஏ சித்தூர் ஆரூரான் சர்க்கரை ஆலை, திருமண்டங்குடி சர்க்கரை ஆலை இந்த இரண்டையும் NCLT மூலம் பெற்று கால்ஸ் நிறுவனம் சர்க்கரை ஆலையை திறப்பதற்கான வேலையில் விறுவிறுப்பாக இறங்கியது. NCLT நீதிமன்ற உத்தரவின்படி ஜனவரி 2023 அன்று விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய தொகையினை கால்ஸ் நிறுவனம் திரு ஆரூரான் சர்க்கரை ஆலை களைப்பாளரிடம் செலுத்திவிட்டது. இதனை 95% விவசாய பெருங்குடி மக்கள் களைப்பாளரிடம் இருந்து தாங்கள் பெற வேண்டிய தொகையை பெற்றுக் கொண்டனர். கரும்பிற்கு உண்டான முழு தொகையையும் வழங்க வேண்டும் என்று கால்ஸ் நிர்வாகத்திடமும் மாவட்ட நிர்வாகத்தினரிடமும் விவசாயிகள் தெரிவித்து வந்தனர். பல்வேறு கூட்டங்கள் நடத்தி இறுதியாக கடந்த 2023 நவம்பர் 17 அன்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் மாவட்ட நிர்வாகம் நடத்திய கூட்டத்தில் கரும்பிற்கு உண்டான FRP தொகை முழுவதும் மற்றும் டன் ஒன்றுக்கு ரூபாய் 40 ஊக்கத்தொகையாக 2013-14 முதல் 2016-17 வரை முழு தொகையையும் வழங்க வேண்டும் என்றும் முடிவு செய்யப்பட்டது. கடந்த 5 ஆண்டுகளாக இயங்காமல் இருந்த சர்க்கரை ஆலை டிசம்பர் 14ஆம் தேதி அன்று மீண்டும் திறக்கப்பட்டதால் கரும்பு விவசாயிகள் பெரும் உற்சாகம் அடைந்தனர். கால்ஸ் நிறுவன இணை நிர்வாக இயக்குனர் எஸ் நடேசன் சர்க்கரை ஆலையை திறந்து வைத்து பணிகளை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் சுவாமிமலை, திருமண்டங்குடி, பாபநாசம், குடவாசல், வடுவூர், கொல்லுமாங்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து கரும்பு விவசாயிகள் கலந்து கொண்டனர். இந்த கம்பெனி மூடி கிடந்த 5 வருஷமாக மூடி இருந்த கம்பெனியை இன்னைக்கு ஆரம்பிச்சு தொடங்கியிருக்கோம். இது ஏற்கனவே 11 லட்சம் டன் கரும்பு அரைச்சிட்டு இருந்த ஒரு நிறுவனம். இந்த தஞ்சை மாவட்டத்துக்கு ஒரு முக்கியமான நிறுவனம் இது. இதில் ஒரு 500 பேர் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு 12,000 விவசாயிகள் இதில் இருந்தாங்க. இன்றைக்கி அதை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். 5 வருஷத்துக்கு அப்புறம் இதை நல்லபடியாக கொண்டு போவோம். விவசாயிகளோட அரவணைப்போடு அவங்க ஒரு குடும்பமாக சேர்த்துக்கிட்டு நாங்கள் இதை நல்ல விதமாக கொண்டு போவோம்னு எல்லாருக்கும் உறுதி கூறுகிறோம். இந்த ஆண்டு அரவைக்கு 1 லட்சம் டன் கரும்பு அரவை செய்யப்படும் என கால்ஸ் நிறுவன இணை நிர்வாக இயக்குனர் நடேசன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நிகழாண்டுக்கு 1 லட்சம் டன் அரைக்கிறதா வச்சுருக்கோம். 55,000 டன் நம்மளோட இந்த இடத்துலையே உற்பத்தி ஆகிருக்கு. ஸோ நாங்கள் கிட்டத்தட்ட 1 லட்சம் டன் வரும்னு எதிர்பார்க்கோம். ஆலை பயன்பாட்டுக்கு வந்துள்ளதால் இனிமேல் நடவு செய்யும் கரும்பு பயிர்களை பல கிலோமீட்டர் தொலைவில் சென்று விற்பனை செய்ய தேவையில்லை என கூறிய விவசாயிகள் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இதற்கு காரணமான கால்ஸ் நிறுவனத்திற்கு நன்றிகளையும் தெரிவித்தனர்.